Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இன்றைக்கு கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் வச்சு ஒரு பெரிய சர்ச்சை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டிலேயே அப்படி ஒரு சர்ச்சை உண்டானது கிருபையும் நியாயப்பிரமாணத்தையும் வச்சு. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய முதல் ஊழிய பயணத்திலே பர்னபாவோடு சென்று அந்த முதல் ஊழிய பயணத்திலே கலாத்தியா என்கிற ஒரு பகுதியிலே சில பட்டணங்களிலே சபைகளை ஸ்தாபிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே போன இடத்துல ஒரு காரியம் அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த கலாத்தியா ஊழியத்தில் புறஜாதிகளுக்கு கர்த்தர் விசுவாசத்தின் வாசலை திறந்து விட்டார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அங்கே கண்டார்கள். ஏன்னா இயேசுவே தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் தான் வந்தார், யூதர்களிடத்தில் வந்தார். அவர் மத்தியில் ஊழியம் செஞ்சார். சில நேரங்களில் புறஜாதியார் அவர்கிட்ட வந்தாங்க, அவர்களுக்கு வேண்டியதை செய்தார், அவர் சோமாக்கினார், எல்லாம் பண்ணார். பட் புறஜாதிகளை நோக்கி அவர் போல யூதர்கள் மத்தியில் பிறந்து யூதராகவே பிறந்து அவர்கள் மத்தியிலே ஊழியம் செஞ்சார். ஏன்னா அவர்கள்தான் இவரை வரவேற்கும்படியாக, இவரை எதிர்பார்க்கும்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். அதனால தான் அவர்களிடத்தில் வந்தார். மற்றவர்களுக்கு இவர் என்னென்ன புரிஞ்சிருக்காரு. அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அப்புறம் அந்த நற்செய்தி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். அப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் இந்த கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், இவர் இரட்சகர், ஆண்டவர், இவர் மூலமாக பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாகிறது என்பது பிரசங்கிக்கப்படுகிறது எல்லாருக்கும். அப்போ முதல்ல யூதர்கள் அப்படின்ற விதத்தில் தான், யூதர்கள்லேருந்து வந்தவங்க தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அப்புறம் புறஜாதியாரும் நிறைய சேர்க்கப்படுறாங்கன்னா அது ஆண்டவரே கொண்டாடுறார். ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலனுக்கும் பர்னபாவுக்கும் பெரிய சந்தோஷம். ஏன்னா புறஜாதியார் அவர்களுக்கு கர்த்தர் வாசலை திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு புறம் சந்தோஷம் இருந்தாலும் அங்கே ஒரு சர்ச்சையும் உண்டாயிடுச்சு. என்னென்னா, இவங்க இந்த பக்கம் வந்த உடனே இவங்க போன இடத்துக்கு மற்றவர்கள் போய் அவர்களை, அதாவது கிறிஸ்தவர்களாக இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, நீங்கள் இது பண்ணால் பத்தாது, நீங்கள் வந்து யூத மார்க்கத்தையும் அதனுடைய சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் கூட நீங்கள் பின்பற்றுவது அவசியம். அது பண்ணால் தான் இது முழுமை அடைய முடியும். அதன்படி பார்த்தா விருத்த சேதனம் பண்ணணும். இந்த யூத மார்க்கத்தின் இத்தனை காரியங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வரணுமாக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூதன் ஆகிடணுன்ற மாதிரி போய் அவங்களுக்கு முக்கியமாக விருத்த சேதனத்தை பெருசாக இது பண்ணி ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கிட்டாங்க. அதுக்காக பவுல் அப்போஸ்தலன் பெரிய தகராறே பண்ண வேண்டியதாகிடுச்சு. பர்னபாவும் அவரும் பிரிஞ்சிட்டாங்க. பேதுரு வண்டையில் பவுலுக்கு ஒரு பெரிய கான்ஃப்ரண்டேஷன், அவரை எதிர்த்து பேச வேண்டியதாக போயிடுச்சு பவுலுக்கு. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் பேதுருவும் கூட அந்த மாதிரி நடந்து கொண்டார். இப்படி பல காரியங்கள் நடந்தது. கடைசியில் அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஒரு சமாதானமான விதத்தில் அதை சால்வ் பண்ணிட்டாங்க. விருத்த சேதனம் தேவையில்லை. இந்த புறஜாதியாரை யூதருடைய மார்க்கத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த காரியங்களை வச்சு நிர்பந்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களே சொல்லி சமாதானம் பண்ணி வச்சாங்க. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியாவில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு, புறஜாதியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் மக்களுக்கு அவர் எழுதுகிறார் ஒரு கடிதத்தை, இந்த காரியத்தை விளக்கி. ஏன்னா அங்கே போய் குழப்பி விட்டுட்டு இவரை பற்றியும் மோசமாக பேசி இவருக்கு ஒன்றும் தெரியாதாக்கும், நாங்கள் எருசலேம் அப்போஸ்தலர்கள்ட்ட கற்றுக்கிட்டோமாக்கும், அவர்களுக்கு தான் உண்மையாகவே சுவிசேஷம் தெரியுமாக்கும், நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் இதுதான் அப்படின்லாம் கொண்டாந்து போதிச்சிட்டாங்க. இவர் ரெண்டாந்தரமானவர், பிறகு வந்தவர், இயேசுவோடு கூட இருந்தவரே இல்லை, இப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய குழப்படி ஏற்படுத்தினதுனால ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் எழுத வேண்டியதாகிடுச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்கானா, மற்ற கடிதத்துக்கும் இந்த கடிதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆரம்பிக்கும் போதே ஒரு க்ரீட்டிங் கிடையாது, ஒரு வாழ்த்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. மடார்னு சாடுறாரு. அப்படியே அவ்வளோ ஒரு வேகத்தில் இருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வளோ பெரிய குழப்படியை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எல்லாத்தையும் என்னென்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு அது இவரை ஒரு கிருபை பிரசங்கியாராக பார்க்குறாங்க அவங்க. இவர் வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம், வேறு எதுவும் தேவையில்லை, விருத்த சேதனம் தேவையில்லை, யூதர்களுடைய முறைமையின்படி எதுவும் செய்ய வேண்டியதில்லை, கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுறோன்றார். அது எங்கேருந்து வருது அவருக்கு? இதைத்தான் விளக்குறாருங்க. ஏன்னா அவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்குறாங்க.
அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, இவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு எதிரி அப்படின்னு இந்த யூதர்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு பாருங்கள். இவர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போதிக்கிறாரு அப்படின்னா அது பெரிய பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெருசாக மதிக்கிறாங்க. அதை வந்து இந்த புறஜாதியார்ட்ட சொல்லி இவர் சரியான ஆள் கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக போதிக்கிறாருன்னு சொல்லி போதிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் அதை சரி பண்ணணும், அதுக்காக எழுதுகிறாரு. எழுதும்போது அவங்க வந்து ஆபிரகாமை பற்றிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வம்சத்தார், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது, பண்ணாதவன் துண்டிக்கப்பட்டுருவான் அப்படியாமாக்கும்னு சொல்லி போதிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆபிரகாமை வச்சு. இப்போ இவர் வந்து முதல்லேருந்து லெசன் எடுக்கிறார். சரி வா, நான் உனக்கு ஆபிரகாம் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பிரமாதமான ஒரு தர்க்கத்தை கொண்டு வருகிறாருங்க. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இந்த சர்ச்சை போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, அதே இதை வச்சுக்கிட்டு இந்த நியாயப்பிரமாணம்ங்கிறத சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சட்டதிட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரி ஆகிட்டாங்க. அது தேவையில்லையாக்கும் இன்னைக்கு. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா 10 கற்பனையே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் 10 கற்பனைன்றது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், பலிகள் மற்றும் பண்டிகைகள், அது இது நிறைய இருக்குது. பாருங்கள், நிறைய அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இதை கழுவணும், இதை துடைக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லாமே ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், அனுசரிகள் எல்லாமே வந்து அதையெல்லாம் வந்து இயேசு நிறைவேற்றிட்டார். இயேசுவின் மூலமாக நிறைவேறினது. விருத்த சேதனம் கூட பாருங்கள், உள்ளத்தில் வெறும் சரீரத்தில் இருக்கிற ஒரு நுனித்தோலை வெட்டி எறிகிறது, அந்த விருத்த சேதனம் உண்மையான விருத்த சேதனம் இல்லை. வேதமே சொல்லுது புதிய ஏற்பாட்டில் இருதய விருத்த சேதனம் அவசியம். இந்த உள்ளே இருக்கிற அந்த பொல்லாத சுவாபம், பிசாசின் சுவாபம் வெட்டி எறியப்பட வேணும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பில் அதுதான் நடக்குது. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்க வேணுன்றதை போதிக்கிறதுக்காக அப்படி ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது கர்த்தர் வந்து மனுஷனை ரட்சிக்கும் போது இப்படி இருதயத்தில் ஒரு காரியத்தை செய்வாருங்கிறத சொன்னார். அது இப்போ செஞ்சாச்சு. ஆகவே அந்த பழைய விருத்த சேதனம் வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. அது அவசியம் இல்லைன்றது, அது அவசியம். ஆனால் அது இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உள்ளத்திலே ஆவியானவரை கொண்டு தேவன் நடத்தி விட்டார். நாம் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் இருதய விருத்த சேதனம் அடைந்திருக்கிறோம். அது நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. இருதயத்தில் ஒரு ஆவியானவருடைய வேலை நடந்திருக்குது. அதே போல் பலிகள், மற்ற சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிடுச்சு. ஆகவே அது அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவசியம்தான். ஆனால் இன்றைக்கு அதை போய் பண்ணுறது இல்லை. அது நிழலாட்டமாக இருந்தது. ஒரு மனுஷன் வர்றதுக்கு முன்னால் நிழலை பார்க்குறோம், வர்றாரு, காணரில் திரும்புகிறாருன்னு தெரியுது நிழலில். அவர் வந்த பிறகு நிழலை விட்டுறோம், அவரை பிடிச்சிக்கிறோம். அது மாதிரி தான் இந்த சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள்லாம். இவர் வந்துட்டார், இவரை தான் அந்த நிழல் முன்னாடியே காட்டுச்சு. அவர் வர்றதுக்கு முன்னால் இவர் குறித்த காரியங்களை அந்த நிழல் நமக்கு சொன்னிச்சு. இப்போ இவர் வந்துட்டதுனால நிழலை பிடிச்சிக்கிறது இல்லை, வந்தவரை பிடிச்சிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து இன்றைக்கு அவர் மேலே விசுவாசம் வைக்கிறது மூலமாக அதையெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோம். எதுவுமே அவசியம் இல்லை கிடையாது, எல்லாம் நிறைவேறுது. இன்றைக்கும் 10 கற்பனைகள் போன்ற காரியங்கள் இன்றைக்கும் நமக்கு பொருத்தமானதாக இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு அது விளங்கலை. இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கும் 10 கற்பனைனா என்னன்னு சரியாக விளங்கலை. பாருங்கள், 10 கற்பனையுடைய வியாக்கியானம் விளங்கவே இல்லை, சரியான அர்த்தம் விளங்கவே இல்லை. இன்றைக்கு நிறைவேற்றணுமா, நிறைவேற்றக்கூடாதா, கற்பனையின்படி செய்யணுமா, செய்யக்கூடாதாங்கிறத பற்றி பெரிய தர்க்கங்கள். 10 கற்பனை நமக்கு அவசியமாக கூடாதாங்கிறத பற்றி பெரிய தர்க்கங்கள் நடக்குது. ஒருத்தர் ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து என்ன சொல்கிறார், நம்ம புதிய ஏற்பாட்டு, புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் பிரதர், நமக்கு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நம்மளுக்கு கிடையாது, அது முடிஞ்சு போன கதை. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமாக்கும் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டையே ஒழிச்சிட்டார், வெறும் புதிய ஏற்பாடை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இவருக்கு தேவையானது ஒன்றுமே இல்லைன்னு. நான் அடிக்கடி பழைய ஏற்பாட்டை எடுத்து பிரசங்கம் பண்ணுறேன், ஆபிரகாம் போயிடுவேன் நான். அவருக்கு அது ஒரு மாதிரி இதாக, என்னோட பழைய ஏற்பாடு பிரசங்க யாராக இருக்கார் இவர் அப்படின்னு. நான் புதிய உடன்படிக்கைக்காரன், புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். புதிய உடன்படிக்கையை, பழைய உடன்படிக்கை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. அவருக்கு அது வழங்கலை பாருங்கள். அதுக்கு தான் பழைய ஏற்பாடு நமக்கு அவசியம். நிறைய காரியங்கள் இதில் இயேசு நிறைவேற்றிட்டார்.
அதை பேசி இதை புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டை கொண்டு புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்கிறோம், புதிய ஏற்பாட்டை கொண்டு பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்கிறோம். அதனால தான் ரெண்டுத்தையும் சேர்த்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு அப்படி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கவனிக்காமல் சும்மா இஷ்டத்துக்கு யாராவது என்னத்தையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜனங்க குழம்பி போயிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்கிறாரு, சட்டத்திட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அன்பில் நாங்கள் இருக்கிறோமாக்கும், ரூல் கிடையாது எங்களுக்கு, இந்த ரூல் ரிலிஜன் வேண்டாம், அது 10 கற்பனை ரூலாக போடுவாங்க 1 2 3 4ன்னு. இப்போ அன்பு அப்படிங்கிறார். அப்போ அப்படி ஒரு சமுதாயம் உருவாச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சமுதாயம்னா ஒரு ஆள் அல்லது ஒரு குடும்பம், ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு சமுதாயம், ஒரு நாடு, ஒரு ஊர் அப்படி இருந்ததுன்னா ரூலே இல்லாமல் எல்லாம் அன்பில் அவரவர் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னா, சிலர் நினைக்கிறாங்க இன்னொருத்தனை போட்டு சாத்தி கொன்னுறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அவன் பொல்லாதவன் அப்படின்னு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ணிக்கலாமா? ஆளாளுக்கு நினச்சது நீங்கள் நினச்சது தான் நல்லதுன்னு போக முடியாதே. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரூல் தேவையில்லை, நமக்கு அன்பில் புறமாக்கும், கிருபையின் மக்கள் நம்ம அன்பில் இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த ரூல் ஆளுங்க அவங்க அதுக்கு மேலே அவங்க ரூல்னு போட்டு சாத்தி வெறும் ரூலை தான் பேசுவாங்க. அன்பே கிடையாது பாருங்கள். ஒரு இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, ஒரு பரிவு கிடையாது, ஒரு இனிமை கிடையாது, ஒரு இலகுன மனசு கிடையாது, ஒரு தயவு கிடையாது, நீடிய சாந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இரக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டால் ரூல், எதுக்கு எடுத்தாலும் ரூல். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான். ரூல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்ந்துருக்கிறேன். இப்போ அன்பு கிறிஸ்தவர்களையும் பார்க்குறேன், கிருபை கிறிஸ்தவர்களையும் பார்க்குறேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீமு. இவங்கள்ட்ட மெயினாக என்னென்னா, ரூல் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க கிருபை தேவையில்லை, நமக்கு ரூல் தான் மெயின். ரூல் நாய் மாதிரி, கிருபை அன்பெல்லாம் வால் மாதிரி. இதுதான் மெயினுங்க, ரூல் தான் மெயின். அது வால் மாதிரி ஆட்டிகிட்டு கிடக்கும், அது அவ்வளோதான். அது இருக்குது, உண்மைதான், அன்பு இருக்குது. ஆனால் ரூல் படி தான் போக வேண்டும். அன்பு ஒரு மாதிரி ஒரு ஓரமாக அது ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி அன்பு கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அன்பு தான் நாய் மாதிரி, ரூல் வால் மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா ரூல் இருக்குது, ஆனால் அது ஒரு வால் மாதிரின்னு வச்சுங்களேன். அன்பு தான் மெயின், ரூல் ஒரு ஓரமாக ஆட்டுற வால் மாதிரி இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். இந்த 2 விதமான போதனைகளும் 2 விதமான ஆட்களை உருவாக்குது, 2 விதமான சமுதாயங்களை உருவாக்குது. அன்பே இல்லாமல் ரூல் பேசுகிற ஒரு சபையை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அதை விட கொடுமை எங்கேயும் இருக்கவே முடியாது. இருந்துருக்கிறேன், அப்படிப்பட்ட இடங்கள்லாம் பார்த்துருக்குறேன். அன்பே இல்லாமல் வெறும் ரூலு அவ்வளோதான். அன்பு கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு சின்ன இறக்கம், தயவு ஒன்றும் கிடையாது. கடித்து கொன்னுடுவாங்க, மென்று துப்பிடுவாங்கன்றாங்களா, அந்த மாதிரி போயிடுவாங்க. அன்பே கிடையாது, ரூல் தான் பேசுவாங்க. பார்த்துருக்குறேன் நான். அவங்க எப்படிப்பட்ட ஆளாக உருவாகியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ரூல் பிரசங்கம் அங்கே நடக்கிறது என்ன, வெறும் ரூல். அதுதான் அன்பு ஒன்றும் இல்லை, அது ஒரு வால் மாதிரி வச்சுங்க. நான் மெயினாக இது ரூல் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. அன்பு கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா? அன்பு கிறிஸ்தவங்களும் சில நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு அன்பு தான் முக்கியம், ரூலை பற்றி நீ கவலைப்படாத, ரூலை பற்றி நீ கவலைப்படாத, ரூல் நமக்கு தேவையே இல்லை, நமக்கு அன்பு இருக்குது, அது போதும், அது நம்மளை கைட் பண்ணிடணும். அப்படின்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் எத்தனை நிருபங்கள் எழுதுகிறாரு, ஒவ்வொரு நிருபத்திலையும் கிட்டத்தட்ட 2வது பகுதியில், முதல் பகுதியில் ஒரு மாதிரி உபதேசத்தை எழுதுவார், 2வது பகுதியில் ப்ராக்டிக்கல் லைஃப் எழுதுவார். எல்லா நிருபங்கள்லையும் கிட்டத்தட்ட பாருங்களேன், கலாத்தியர், வேசியர், பிலிப்பியர், கொலோசேயர் எல்லாத்துலேயும் பாருங்கள், ரோமரில் பாருங்கள், எல்லாத்துலேயும் அப்படி தான் எழுதுவார். முதல்ல உபதேசம், அப்புறம் 2வது பகுதி நடைமுறை வாழ்க்கை. இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது எங்கே போகிறாரு தெரியுமா, அந்த 10 கற்பனையை எடுத்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விளக்குறார். அப்போ இதெல்லாம் வேணான்னு சொல்கிறது தப்பு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த பழைய ஏற்பாட்டு ஆசாமிகள் புரிந்து வச்சுருந்ததை விட உண்மையான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அதை தேவன் கொடுக்குற அந்த பலத்தோடு, அவருடைய கிருபையோடு, இந்த புதிய சுவாபத்தோடு, புதிய இருதயத்தோடு, புதியவர்களாக மாற்றப்பட்டவர்களாக அதை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கோம் இன்றைக்கி கிறிஸ்துவின் மூலமாக. அந்த பலத்தை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அதன்படி வாழ்ந்த ஒரே ஒருத்தர் இயேசு, அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே அதையெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி நிறைவேற்றுகிறோம், அந்த நற்கிரிகளை செய்கிறோம்.
இதுதான் சரியான காரியம். ஆனால் இவங்க என்ன சொல்லிடுறாங்க, ரூல் தேவையில்லை, வெறும் அன்பில் ஆப்ரேட் பண்ணு. அப்போ அது ஒரு மாதிரி சமுதாயமாக இருக்கும். எந்த ரூலும் இல்லாமல் வீட்டில் அப்படி பண்ணி பாருங்க. ரூல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு எந்த ரூலும் கிடையாது, நான் எந்த ரூலும் போட போகிறதில்ல, நீ வந்து உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நடந்துக்கும், அன்பில் ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவான் பசங்க. ரூலு இல்லாத ஒரு சமுதாயம் அது ஒரு கேடுகட்ட சமுதாயம் ஆகிடும். அன்பு இல்லாத சமுதாயம் வாழவே முடியாத ஒரு இம்சை பண்ணுகிற ஒரு சமுதாயம் ஆகிடும். இப்படி தான் ஆயிடுச்சு பாருங்க. 2 எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டாங்க. அதனால தான் பவுல் எழுதுறது ரொம்ப முக்கியம், இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம்.